சட்டமன்றத்துல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார் இல்ல சார். அதுல அவர் நெறைய கணக்குலாம் சொல்லியிருந்தாரு. இந்த மாரி டிவிக்கு வந்து 35% மீதி இருக்க 65%ம் வந்து தாவேக்கா அரசு வேணாம்னு தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாரி நெறைய கணக்குலாம் சொல்லியிருந்தாரு. சூப்பரான ஒரு இதுங்க. இவ்வளோ அறிவார்ந்த ஒருத்தர் வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறாரா அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவர் வந்து ம். முதல்வரா இருக்க வேண்டியவர். இல்ல பிரதமரா இருக்க வேண்டியவர் இவரு. அதாவது என்ன ஒரு அறிவாளியான ஒரு பேச்சு பாருங்களேன். 35% ஓட்டு தான் உங்களுக்கு வந்து நீங்க சிஎம் ஆயிருக்கீங்க. இருக்கீங்க. நீங்க ஒண்ணும் மெஜாரிட்டி கிடையாது. உங்களுக்கு எதிர்ப்பா 65 பேர் நீங்க வேணான்னு ஓட்டு போட்டுருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்த ஓட்டு வந்து 1,70,00,000 ஓட்டு தான் வந்து வந்திருக்குது உங்களுக்கு. நீங்க வேண்டான்னு வந்தது 3,4 கோடி ஓட்டு. ஏய் என்னம்மா நீ இவ்வளோ பிரில்லியண்டா பேசுற நீங்க வா 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 கையை கொடு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு நிஜமா. இல்ல எனக்கு என்னன்னா இதுல நான் அழகா அதுக்கு ஒரு ரிப்ளை வச்சிருந்தேன். ம். நான் பத்தி சொல்லலான்னு. தாவேக்கா தலைவர் முதல்வர் அவர்கள் முந்திக்கிட்டாரு கொஞ்சம். ஓகே. அப்படியே அதை போட்டு விட்டாரு எனக்கு அப்பதான் ஐயோ சே பரவாயில்ல இவர் தானே போட்டார் அப்படின்னு. என்னன்னா நான் என்ன கேட்குறேன் சரி இப்போ இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சரி தமிழ்நாடை விட்டுருவோம்ப்பா வெறும் உங்களை மட்டும் எடுத்துப்போம் எதுக்கு பல வருஷ அரசியலுக்குலாம் போய்கிட்டு 2021 திமுக எத்தனை % ஜெயிச்சது 85 95 இதுவரையும் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் சார் எல்லாருக்கும் இல்ல வந்திருக்கு. 105 அதாவது 118 இடங்கள்ல ஜெயிக்காம 106 சீட்டு மட்டும் ஜெயிச்சு அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத கவர்மெண்ட்ன்றால் நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட்னு சொல்றீங்க. அதுக்கு விஜய் அவர்கள் சொல்றாரு நாங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். ஆமா மைனாரிட்டிகளுக்கான கவர்மெண்ட்